கலைஞரின் குரல் ஓவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குரல் ஓவியத்துல இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கல் என் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வெகுளாமை அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய 301வது குரல். இந்த குரலுக்கு கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கலிங்கன் கதிரவன் 2 ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலிங்கன் வந்து கொஞ்சம் கோவக்காரன், கதிரவன் கொஞ்சம் நல்லா நார்மலா இருப்பான். இவங்க 2 பேருமே எப்பயுமே நல்லா பேசிக்கிடுவாங்க. அப்ப என்னப்பா இப்போ கோவம்லாம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கலிங்கன் இடத்துல கதிரவன் கேட்குறான். இப்போ நீ நான் அதெல்லாம் கோவத்தெல்லாம் விட்டுட்டேன்ப்பா, இப்பெல்லாம் நான் தென்றல் மாதிரி ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோடனே, நீ அப்பாவது அதாவது கதிரவன் இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த சம்பவத்தை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி என்னுடைய சினத்துல எவ்வளவு மாற்றம், என்னுடைய கோபத்துல எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னு பாரு. நேற்று பயிற்சியில இருக்கும் பொழுது என்னுடைய ஆபீசர்ஸ் வந்தாரு. அதாவது ஒரு மிலிட்ரியில இருக்கும்போது ஆபீசர்ஸ் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும். போலீஸா இருந்தாலும் அவங்க எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிக்கணும். அப்படி வரும்பொழுது நான் அவர் வர்றதை கவனிக்கல. மற்ற வீரர்கள்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. அவங்கெல்லாம் சல்யூட் அடிச்சிட்டாங்க. என் இடத்துக்கு வரும்போது அவர் கரெக்டா வந்துட்டாரு. தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் கண்ணாடி டம்ளர்ல. அப்படியே பூட்ஸ் காலோட எத்தி விட்டாரு. அப்படியே எத்தி விட்டு என் முகத்துல துப்பிட்டு போனாரு. அப்ப கூட நான் கோவிக்கல, பேசாம இருந்துட்டேன். பாத்தியா நான் எவ்வளவு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி கலைஞன் கதிரவன் சொல்றான். அப்படியா, நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால உன் வீட்டுக்கு வந்தேன். அப்ப நீ உன்னை வெயில்ல வந்தேன். அப்ப நீ உன்னுடைய தம்பிகிட்ட சொல்லி தண்ணி கொண்டு வர சொன்னா. உன் தம்பி கண்ணாடி டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்தான். அவன் சின்ன பையன் தெரியாம கொண்டு வரும்போது கண்ணாடி டம்ளர் கீழே போட்டு உடஞ்சிருச்சு. உடனே நீ அவனை கன்னத்துல 2 அடி போட்டு அவனை அப்படியே அவன் அழுதுட்டே அவங்க அம்மாட்ட போனான். அவங்க அம்மா ஏன்டா சின்ன பையனை எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசாம இருமா, நீ ஏன் அப்படி அவனுக்கு சேர்த்துட்டு வர்ற, அவனை நல்லா வளர்க்கல நீ அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை நீ கோவிச்ச. புரியுதா? இப்ப உன்னுடைய அம்மாவிட்டையும் தம்பிட்டையும் அவ்வளவு கோவம் உனக்கு தேவையில்லை. அதாவது அதுதான் சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு, சினம் பழிக்கும் இடத்தில் அதனை அடக்க வேண்டும். நமக்கு சினம் பழிக்கும் இடத்துல அடக்க வேண்டும். சினம் பழிக்காத இடத்துல அடக்கி என்ன பிரயோஜனம்? அதாவது காலால உதைத்து காரை உமிழ்ந்த போது நீ பேசாம இருந்த அடுத்தவங்க, அதுல நீ சினம் கொண்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா உன் அம்மாவையும் தம்பியும் அவங்க பேசினாலும் அந்த இடத்துல நீ சினம் காத்திருந்தேன்னா நீ நல்லவே அப்படின்னு சொல்லி இந்த செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் இந்த குரலே திருவள்ளுவர் அதுக்காகத்தான் சொல்லுவது. செல்லுபடியாகாத இடத்துல அடக்குவது பெரிய காரியம் இல்லை, செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை அடக்குவதே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லி அருமையா வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. கலைஞரின் குரலோவியம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.